இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வேர்ல்ட் ஸ்னேக் டே. ஜூலை 16 வந்து வேர்ல்ட் ஸ்னேக் டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அதனால தான் இந்த பாம்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி வேர்ல்ட் ஸ்னேக் டே. ஸோ நிறைய பேருக்கு ஸ்னேக்ஸ் பிடிக்காது. மெனி பீப்புள் டோன்ட் லைக் ஸ்னேக்ஸ், பட் மெனி பீப்புள் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் தெம். மெனி பீப்புள் டோன்ட் லைக் தெம் அட் ஆல். நிறைய பேருக்கு பாம்புங்களை பார்த்தா பிடிக்காது, நிறைய பேருக்கு பாம்புங்களை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். But snakes are very interesting creatures which are very important to the environment. பாம்புகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிராணி தான். அண்ட் நம்ம உலகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனிமல். ஏன்னா இந்த மாதிரி பாம்புங்க இல்லைன்னா எலிங்களோட பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். பிகாஸ் without snakes like this, rat problems will keep increasing. And also these guys are good controllers of rat populations, and also they help reducing frogs and all the other predatory animals. So எலிங்க மற்ற தவளைங்க எல்லாத்தோட எண்ணிக்கையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இந்த மாதிரி பாம்பு வகைங்க தான். அண்ட் பாம்போட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதுகெலும்பு, அதில் 500 ஜோடி வெலா எலும்புகள் இருக்கும். ஸோ ஸ்னேக்ஸ் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் அ பிக் பேக் போன் வித் அபவுட் 500 pairs of ribs stretching out throughout its body. They also have a huge set of muscles connecting the whole of their body. So that's why they can move around in any given way. ஸோ பாம்புங்களால எல்லா இடத்துலையுமே ஈஸியாக நவுற முடிஞ்சதுக்கு காரணம் வந்து அதோட பெரிய முதுகெலும்பும் அதோட நிறைய உடம்புல நிறைய தசைகள் இருக்கிறதுனால ஈஸியாக அதால் எந்த இடத்துல விட்டாலும் வாழ முடியும். பாம்புங்க தரையில் மட்டுமே வாழணும்னு அர்த்தம் கிடையாது, பாம்புங்களால நிறைய இடங்களில் வாழ முடியும். Snakes not only live on the ground, snakes live in many different types of places. There are snakes which live up on trees. சில பாம்புங்க மரத்துக்கு மேலேயே வாழ்கிற பாம்பு வகைங்க உண்டு. And there are also some snakes which live underground. பாம்புங்க மணலுக்கு அடியில் கூட வாழும். அண்ட் பாம்புங்க வந்து பாலைவனத்தில் வாழும், அதே மாதிரி கடல்லையும் வாழ்கிற பாம்புங்க உண்டு. There are snakes which live in deserts, and at the same time there are snakes which live out in the ocean. So they are very different group of animals. Most snakes don't have hands or legs, as you can see. பாம்புங்களுக்கு கை கால் கிடையாது. Snakes also can't hear. பாம்புங்களுக்கு காது கேட்காது, ஆனால் அது வெளிப்புறமான காது எதுவும் கிடையாது. Snakes don't have any external ears. But snakes can feel vibrations around them because they have an internal ear with which they can pick up the tiniest of vibrations. ஸோ பாம்புங்களால் ஈஸியாக அதிர்வுகளை உணர முடியும், தன்னை சுற்றி இருக்கிற அதிர்வுகளை. ஏன்னா பாம்புங்களுக்கு உள்புறமான ஒரு காதை வச்சு அதுங்களால ஈஸியாக அதிர்வுகளை உணர முடியும். அண்ட் பாம்புங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாக்கை வெளியே விட்டுட்டே இருக்கும். அதுக்கு மெயினான காரணம் பாம்புங்க நாக்கை வச்சு தான் மோப்ப முடியும். ஸோ the main reason why snakes keep flicking their tongue is because snakes smell with their tongue. அண்ட் இந்த மாதிரி பாம்பு நாக்கை வெளியே விடும்போது தன்னை சுற்றி இருக்கிற சென்ட் பார்ட்டிகல்ஸை எடுத்துக்கும். அண்ட் இந்த நாக்கு போய் அதோட வாய்க்கு மேலே ஒரு ஆர்கன் இருக்கும், ஜேக்கப் சென்ஸ் ஆர்கன். அதில் பட்ட உடனே என்ன ஸ்மெல்ஸ் அதை சுற்றி இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் பாம்போட நாக்கு பி ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு தெரியும் லெஃப்ட் சைடில் அதிகமாக எலியோட வாசனை வருதா, ரைட் ஹேண்ட் சைடில் அதிகமாக எலியோட வாசனை வருதான்னு ஈஸியாக தெரியும் இதுக்கு. ஸோ ஸ்னேக்ஸ் can easily pick up on their prey item smell. On the left or on the right, they can observe which side has the most amount of rat smell or whatever food they like to eat. A snake like this not only will eat rats, but it will also eat other things like birds, small mammals. A snake like this would be able to swallow a small dog also. ஒரு சின்ன நாயை கூட முழுங்கிட முடியும் இந்த மாதிரி ஒரு பாம்புனால. பறவைங்களை சாப்பிடும், எலிங்களை சாப்பிடும், தவக்கலைங்க, இதெல்லாம் தான் அதோட சாதாரணமான டயட். அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு பாம்பை பார்த்தா பயம்? How many of you are afraid of snakes? So what do you do if you see a snake? பாம்பு பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்க. So what else do you do? பாம்பு பார்த்த உடனே வேற என்ன பண்ணுவீங்க? உண்மையா சொல்லலாம், பரவாயில்ல. Okay. The people will shout snake snake and they'll stand there. So பாம்பு பாம்பு அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. வேற பாம்பை பார்த்த உடனே நம்ம சாதாரணமா இந்தியாவில் பண்ற வழக்கம் என்னன்னா உடனே கட்டை எடுத்து அடிப்பாங்க, இல்லை கல்லை தூக்கி போடுவாங்க, அதை மெரிச்சு கொண்டு வர பார்ப்பாங்க. They'll try immediately, as soon as they see a snake, they immediately want to kill it, they want to run away from it. So these are some of the reactions, either fight or flight. சண்டை போடுறோம் இல்லை ஓடி போயிடுவோம். ஸோ இதுதான் ரெண்டு இயல்பான நம்மளோட ரியாக்ஷன்ஸ் பாம்பை பார்த்த உடனே. ஆனால் பாம்புங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து எவ்வளோ பயம் இருக்குன்னு நம்ம எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? Have you ever wondered how much a snake would be afraid of us? Because this, in comparison to this snake, we are 30 times bigger. இந்த பாம்பை விட நம்ம 30 மடங்கு சைஸ்ல அதிகம். ஸோ அதனால தான் இந்த பாம்புக்கு நம்மளை பார்த்தா ரொம்ப உயிர் பயம் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு பாம்போட உயரமா ஒரு பிராணி வந்து நின்றுச்சுன்னா இந்த பாம்பை அடிச்சு கொண்டுரும், இல்லை இந்த பாம்பை சாப்பிட்டுரும். அதனால தான் அதுக்கு தன்னோட உயரமா இருக்கிற எந்த பிராணியை பார்த்தாலும் பயம். So snakes are very afraid of anything which
stands tall above them. That's because snakes in general, if they are there in the wild and there's some tall animal standing above it, normally the snakes will get eaten or the snakes will get killed. So that's the general, so that's why the snakes are very scared of us in general. And most snakes don't want to bite us. பெரும்பாலான பாம்புகளுக்கு நம்மள கடிக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனா நம்ம அது கிட்ட போய் அந்த பாம்பை பிடிக்க பார்க்கும்போதோ இல்ல பாம்பை அடிக்க பார்க்கும்போதோ கண்டிப்பா கடிக்க செய்யும் தன்னோட தற்காப்புக்காக. So snakes, if you're trying to catch a snake or if you're trying to kill it, quite often they will bite you out of self-defense, out of a instinct to preserve themselves. So snakes aren't really bad creatures like they're shown on TV. டிவில காப்பிக்கிற மாதிரி பாம்புங்க ரொம்ப மோசமான ஒரு பிராணி கிடையாது. இதுங்க வந்து உலகத்திலே இருக்கிறதுலே விஷம் அதிகமான பாம்பு கூட நம்மள விட்டு ஓடி போக தான் பார்ப்போம். இந்த பாம்பே நம்மள கடிக்கணும்னு பார்க்காது. So even the world's most venomous snake won't want to come and chase us and bite us. It will normally try to slither away from us. And so some snakes have got venom though. சில பாம்புகளுக்கு வந்து தன்னோட வாயில விஷம் இருக்கு. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 300 வகைகளான பாம்புங்க இருக்கு. In India there are close to 300 different types of snakes, out of which about 40 to 50 of them are venomous. இந்த 300 வகையான பாம்புகள்ல 40-50 வகையான பாம்புகளுக்கு விஷம் உண்டு. ஸோ இந்த 300 வகையான பாம்புகளை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷ பாம்புகள் மனுஷங்களை கிடைக்காது. மோஸ்ட் ஆஃபன் venomous snakes don't bite us because they live in thick forests in northeast India and the western Ghats. பெரும்பாலான விஷ பாம்புங்க நார்த் ஈஸ்ட் இந்தியா பக்கமும் வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கமும் கிடைக்கிறதுனால இதுங்க வந்து மோஸ்டா நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த 4 வகையான பாம்புங்க நம்ம சிட்டி பக்கத்துல கூட கிடைக்கும். These 4 different types of snakes are even found close to cities. So that's why quite often these snakes bite people, and these 4 types of snakes cause up to 10 lakh bites every year in India, and about 50,000 Indians die every year from these snake bites. So அந்த 4 வகையான பாம்புங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வரைக்கும் கடிக்குது ஒரு வருஷத்துல. இதுல 50,000 மக்கள் இறக்குறாங்க. So விஷ பாம்பு கடினால இருக்கிறதுல அதிகமான இறக்குற மக்கள் பாத்தீங்கன்னா இந்தியால தான் உண்டு. India has the highest number of snake bite deaths. So that's why we have started the snake bite mitigation project in 7 states in India where there's the most number of snake bite. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய பாம்பு கடிகள் நடக்கிறதுனால நாங்கள் ஸ்னேக் பைட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து பாம்புங்களை பற்றியும் பாம்புங்க கிட்டேருந்து கடி வாங்குறதுலேருந்து எப்படி தப்புறது அப்படின்றத பற்றியும் மோஸ்ட்டாக நாங்கள் ஸ்கூல்லையும் 7 ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்க 7 ஸ்டேட்ஸில் வந்து இதை பற்றி நாங்கள் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அண்ட் கோப்ரா பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கோப்ராஸ் ஆர் ப்ராப்ளி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் டு ஐடென்டிஃபை. These snakes do bite quite a lot of people. Next, the krait is the most venomous land snake here in India. இந்தியாவில் இருக்கிறதுலே விஷம் அதிகமான பாம்பு இந்த கட்டுவினியன் பாம்பு தான். சுருட்ட பாம்பு இதுவும் வந்து உலகத்திலே இருக்கிறதுலே அதிகமான மக்களை கடிக்கிற பாம்பு இந்த வகை தான். ஏன்னா இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் ஏஷியாலையும் கிடைக்கும். ஸோ நிறைய மக்கள் இருக்க இடத்துல இந்த பாம்பு கிடைக்கிறதுனால நிறைய மக்களை கடிக்குது. ஸோ பிகாஸ் தி ஸ்னேக் இஸ் ஃபவுண்ட் இன் வெரி highly populated areas, these snakes bite quite a lot of people. And they are very dangerous soft scale vipers. They don't grow bigger than 1 or 2 feet in length. 4 அடி 2 அடி மேல வளராது. And the next type of snake is the Russell's viper, கண்ணாடி விரியன். So இந்த பாம்பு தான் இந்தியாவில் இருக்கிறதுலே அதிகமான மக்களை கடிக்கிறது. This snake bites the most number of people here in India. And these 4 are the most dangerous snakes here. And the simplest things you can do to avoid snake bite is always look where you're putting your hands and legs, because most of the snake bites either happen in your hand or in your legs. ஸோ எங்கேயாவது திறந்த வெளியில் இருக்கீங்கன்னா எப்போதுமே கைகளையும் கால்களையும் எங்கே வைக்கிறீங்கன்னு பார்த்து வைங்க. ஸோ அதனால ஏன்னா பெரும்பாலான விஷப்பாம்பு கடிகள் கையிலையோ கால்லையோ தான் நடக்கும். ஸோ ஒரு பொந்துக்குள்ள வந்து பந்து போயிடுச்சுன்னா நம்ம கை உள்ள விட்டு எடுப்பாங்க சின்ன பசங்கள்லாம். ஸோ அந்த நேரத்தில் அந்த பாம்பு அங்கேருந்து அது கடிச்சிருச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால எப்போதுமே ஏதாவது ஒரு நம்ம கையோ காலோ எங்கே போகுதுன்னு தெரியாத இடத்துல எப்போதுமே ஒரு டூல் யூஸ் பண்ணி அதை வெளியே எடுக்க, எந்த பொருளாக இருந்தாலும் வெளியே எடுக்கிறது கொஞ்சம் நல்ல ஐடியா. ஸோ இட்ஸ் a good idea to always use some tool while you can't notice where your hands are going. Always use a tool to remove whatever object is stuck inside a bush or inside a dark place. And also the other thing is always wear footwear while you're walking around at night. ராத்திரி வேளையில் நடக்கும்போது ஸ்காலை நீங்கள் போட்டு நடங்க. எப்போதுமே ஃபிளாஷ் லைட் யூஸ் பண்ணுங்க. Always use a flashlight when you're walking around at night. And
these are the simple things we can follow to avoid snake bite. And also if you get bitten by a snake, stay calm and always rush to a hospital within 1 hour or 2 hours. Don't try to cut the wound, don't try to suck the venom out. பாம்போட விஷத்தை கடிச்சு உறிஞ்சி எடுக்க பார்க்காதீங்க, அந்த இடத்த வெட்டாதீங்க. நேராக முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் சேர பாருங்க. அங்கே ஆன்டிவெனம் மருந்து கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றிடுவாங்க. They'll give you a life-saving dose of antivenom and save your life. So these are the simple things which we need to follow if you ever get bitten by a snake. I hope you learned a bit about snakes today on World Snake Day. உலக பாம்பு தினம். ஸோ அதை பற்றி பாம்புங்களை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். பட் if you have any questions, please feel free to ask. ஏதாவது பாம்புங்களை பற்றி ஏதாவது கேள்விங்க இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.